ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தீபாவளி செலிப்ரேஷனை வந்து ஜிவி பிரகாஷ் மற்றும் கெனிஷா எல்லோரும் சேர்ந்து கொண்டாடி இருக்காங்க. அது என்ன அப்படின்னா இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சிபி ட்ரெண்டிங்க்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜிவி பிரகாஷ் மற்றும் சைந்தவிக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் கோர்ட் டிவோர்ஸ் கொடுத்தாங்க. அதில் குழந்தை அன்வி வந்து சைந்தவிக்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டோம். அதை ஜிவி வந்து எப்போ வேணாலும் அவங்கள விசிட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட் பெர்மிஷன் கொடுத்துருந்தாங்க. அவங்களுடைய கஸ்டடியை வந்து சைந்தவி கிட்ட கொடுக்கறதுல ஜிவி தனக்கு எந்த விதமான ஆட்சேபனை இல்லைன்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறமேலு கொஞ்ச நாளாக 2 பேரும் டிவோர்ஸ்க்கு அப்புறம் கொடுத்துருக்குற இன்டர்வியூவில் 2 பேருமே யாரை பற்றியும் தப்பாக பேசிக்கல. நாங்கள் 2 பேரும் நல்ல நண்பர்கள் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒவ்வொரு வீடியோவும் அவங்களுடைய மெமரிஸை வந்து சொல்லிக்கிட்டு இது வந்து நாங்கள் குழந்தைக்காக எடுத்த முடிவு, இப்போ எங்கள் 2 பேருக்கும் ஒரு டிஸ்டன்ஸ் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மெச்சூர்டாக அவங்களுடைய ரிலேஷன்ஷிப்பை ஹேண்டில் பண்ண விதம் சூப்பராக இருந்தது. இப்போது ஒரு வீடியோ என்ன பார்த்துட்ருக்கீங்கன்னா, சிங்கர் கெனிஷாவும் நம்ம ஜிவி பிரகாஷ் 2 பேரும் சேர்ந்து ஏஆர் ரஹ்மானோட பாட்டை வந்து பாடி இந்த தீபாவளியை என்ஜாய் பண்ணியிருக்கிறாங்க. அதை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்த்துட்ருக்குறோம். அது மட்டும் இல்லாமல் கெனிஷா வந்து ரவி மோகனோட ஃபியான்சியாக இருக்காங்க. அது மட்டும் இல்லை, ஆல்ரெடி ரவி மோகனுக்கு மேரேஜ் ஆகி ஆர்த்தி அப்படிங்கிற கூட மேரேஜ் ஆகிடுச்சு. அவங்களுக்கு 2 பசங்க இருக்கிறாங்க. அவங்களும் டிவோர்ஸில் இருக்கிறாங்க. அந்த ப்ராசஸ் போயிட்டுருக்கு. கெனிஷா கூட அவங்க ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, இப்போ தான் ரவிமோகன் வந்து ஒரு ஸ்டுடியோ வந்து ஓப்பன் பண்ணியிருக்கிறாரு. அதில் இருந்து தான் இந்த ஃபஸ்ட்டு பாட்டை அவங்க பாடி என்ஜாய் பண்ணியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சீக்கிரமே ஒரு ஹீலிங் சென்டர் ஓப்பன் பண்ணுறதாகவும் ரவிமோகன் சொல்லியிருக்கிறாரு. ஜிவி பிரகாஷும் கெனிஷாவும் இந்த பாட்டை பாடி என்ஜாய் பண்ணுறதை பார்த்து ரவிமோகன் ரொம்பவே சந்தோஷப்பட்டு உட்காந்துட்டு இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. அது மட்டும் கிடையாது, ஜிவி பிரகாஷ் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எங்கே போனாலும் இந்த டிவோர்ஸை பற்றி கேட்குறத கொஞ்சம் நிறுத்துங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கொஞ்ச நாளாக அவருடைய இதில் சொல்லிட்டு வர்றாரு. இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சிபி ட்ரெண்டிங்கில் மறக்காமல் உங்களுடைய கமெண்ட்டை கொடுத்துருங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள்.